ஒரு கட்டி சாப்பிட்டு வரம்பல பார்த்தேன் என் மாடு நான் படிச்சு எங்க அண்ணன் பயிர்ல போய் ஒரு மூளையா மெஞ்சிட்டு வீட்டுக்கு போட்டுக்குது. விட்ட பயிரா? மாட்டுக்கு தெரியுமா? அது பயிர் இது வைக்கிறடா புண்ணாக்கு. யாரா புண்ணாக்கு? மாட்டுக்கு சொல்றேன். அது போய் தெரியாது மெஞ்சிட்டு வீட்டுக்கு போட்டுக்குது. எங்க அண்ணன் கோபம் தாங்க முடியாம பெரிய தடி எடுத்து போய் என் மாட்டுக்கார அடிச்சு ஒஸ்டா ஐயா. ஐயோ பாவம். ஒச்சல நான் சும்மா விட்டுறேனா? எனக்கு கோபம் வந்துச்சு. வேகமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன். கதவை திறந்து உள்ள அண்ணி உட்கார்ந்தாங்க. உங்க மேல எட்டி வயது போகுது. புண்ணிய வச்சு புண்ணிய ஆம்பளை கோவம் வர மாதிரி வட்டியா? அப்ப அவர் என்னடா? எங்க அண்ணி நான் எட்டி வச்சமா எங்க அண்ணி 3 மாசம் கரும்பு வந்துக்கிறாங்க. நான் எட்டி வச்சேன்னா 3 மாசம் கரும்பு அப்படியே கஞ்சி போச்சு ஐயா. ஐயப்பா நட்டா பஞ்சாயத்துன்றாங்க. பஞ்சாயத்துல நான் போய் பிஸ்கான்னு போய்க்கிறேன். சொர்க்கானு இல்லையா? ஓ பஞ்சாயத்துல என்ன பதில் சொல்லிட்டு தெரியாத மூசிட்டு கிடக்குறேன். பஞ்சாயத்துல எங்க அண்ணனை கூப்பிட்டாங்க. டாய் பெரியவனே இங்க வாடா நீ என்னடா தவசு எங்க அண்ணனை பத்தி கேட்டாங்க. அதுக்கு எங்க அண்ணன் சொன்னா என் தம்பி வீடு மாடு வந்து என் பையில மேய்ஞ்சனால எனக்கு கோபம் தாங்க முடியல. பெரிய தடி பாட்டுக்கார வச்சு ஒஸ்ட் எங்க அண்ணன் சொல்லிட்டான். நடந்த கட்டியா சொல்லிட்டான் அப்படின்னு பஞ்சாயத்துல அவன் சொல்லிட்டான். டேய் சின்னவனே நீ வேணா என்ன கூப்பிட்டாங்க. நீ என்னடா தவசு என்ன பத்தி கேட்டாங்க. ஐயா எங்க அண்ணன் வந்து என் மாட்டுக்கார வச்சனால எனக்கு கோபம் தாங்க முடியல. வேகமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன். கதவை திறந்து உள்ள அண்ணி உட்கார்ந்து நான் எட்டி வச்சேன்னா 3 மாசம் கருப்பா காஞ்சி போச்சு ஐயா நான் சொல்லிட்டேன். நடந்த கதையை நீ சொல்லிட்டேன். என்ன தீர்ப்பு? இதுக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்க. டாய் பெரியவனே ஓ தம்பி வீட்டு மாட்டை காலை வச்சு வச்சப்பார். அது எத்தனாயிரம் ரூபாய் செலவானாலும் அந்த மாட்டு காலை ரெடி பண்ணி கொடுப்பது உன்னுடைய பருப்பு. பருப்பு இல்லடா பொறுப்புடா. அப்படி எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவன டேய் சின்னவனே நீ வர என்ன கூப்பிட்டாங்க. நீ போய் உங்க அண்ணி எட்டி வச்சப்பார். 3 மாசம் கருப்பா காஞ்சி வச்சப்பார். மீண்டும் 3 மாசம் கருப்பா வேண்டி அது நானே பண்ண முடியும். பஞ்சாயத்துல அவன் சொல்லிட்டு செய்யுங்க. உன்ன மேல அண்ணி வச்சுக்கிற கம்ப்ளைண்ட் நானே. அண்ணி வச்சிருக்கிறாரா? யாரா அண்ணி வச்சிருக்கா? ஆயா வச்சிருக்கா?